சார் வாங்க சார், வாங்க மேடம். இந்தாங்க சார், ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எதுக்கு சார் ஸ்வீட்? சார் நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுங்க சார், நான் சொல்கிறேன். இன்னைக்கு காலையில் நானும் என் ஒய்ஃபும் கோயிலுக்கு போய் நல்லதே நடக்கணும்னு சாமி கும்பிட்டு வந்திருக்கோம். சார் நீங்கள் சாப்பிடுங்க. அந்த செயின் டாலரில் உள்ள ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணிட்டீங்களா? பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்களா? சார் எனக்கு இப்போயே பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. சீக்கிரம் என் கண்ணில் காட்டுங்களேன். ஏ கதிர், இரு அதுக்குள்ள என்ன அவசரம்? நாம தான் இங்க வந்துட்டோம்ல, எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க தான் போறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. இல்லை தானா, எனக்கு உடனே பார்க்கணும் போல இருக்கு. சார் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வரீங்களா? கதிர், பாத்தியா, நீ அவசரப்படுத்துனதுனால அவரால ஸ்வீட்டை கூட சாப்பிட முடியல. ஐயோ சார் சார் பரவாயில்ல, நீங்கள் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க சார். சாப்பிட்டு கூட எடுத்துட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சார் நீங்கள் முதல்ல அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க சார், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். தம்பி, மன்னிச்சிருப்பா. ஏன் சார், ஃபோட்டோ எதுவும் சரியா வரலையா? பரவாயில்ல சொல்லுங்க. தம்பி, குடும்ப கஷ்டம்னு ஒரு பையன் வேலை கேட்டு வந்தான். எந்த பேக்ரவுண்டும் செக் பண்ணாம ப்ரூஃப் எதுவும் வாங்காம வேலைக்கு சேர்த்தேன். என்னை ஏமாத்திட்டு போயிட்டான், திருட்டு பையன். யார சார் சொல்றீங்க? எதுவும் பிரச்சனையா? ஆமாப்பா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. இங்க இருந்த எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டான்பா அவன். அவன் தூக்கிட்டு ஓடினதுல செயினும் இருக்குப்பா. என்னங்க சொல்றீங்க? யாரோட செயினை தூக்கிட்டு போயிட்டான்? உன்னோட செயினையும் சேர்த்தாம்பா தூக்கிட்டு போயிட்டான். என்ன சொல்றீங்க? ஏன் செயினியா? ஆமாப்பா, உன்னோட செயினையும் சேர்த்தாம்பா தூக்கிட்டு போயிட்டான். போட்டோ பிரிண்ட் கூட போடல, அதுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டான். யோ, என்னையா சொல்ற? போட்டோ பிரிண்டே போடலையா? தம்பி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அவன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யோ, என்ன பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது? கதிர், இல்ல வேலை செய்யறவன ஓனரும் சேர்த்துக்கிட்டு திருட்டுத்தனம் பண்றீங்களா? என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? இல்ல கதிர், மரியாதை என் செயினை கொடுக்கல அவ்வளவுதான். சீனு, மாத்திரை போடு. எனக்கு வேணாம். சரி, நீ சட்டையை கட்டு, நான் மருந்து போடுறேன். அதெல்லாம் ஒன்றும் போடணும்னு அவசியம் இல்லை, நானே பார்த்துக்கிறேன். நீ போ. ஏண்டா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு என்கிட்ட இப்பெல்லாம் ஒரு மாதிரி நடந்துக்கிற? அத்தை ஏதாவது சொன்னாங்களா? அவங்க என்ன சொல்லணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உன் வேலையை பாரு. ஏண்டா இப்படி மூஞ்சால் அடிச்ச மாதிரி பேசுற? யார் மேலயும் இருக்கிற கோவத்தை ஏண்டா என்கிட்ட காட்டுற? இப்போ நான் உன் மேலே கோவமா இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னா, நீயா உன்னை நினச்சிக்கிட்டு அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. சரி, என்ன விஷயம்னு சொல்லு. என் மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிக்காத. இனிமே அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் இதுக்கு உன்கிட்ட நடிக்கணும்? ஆமா, என்ன சரிப்பட்டு வராது? உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை, அதனால தான் திரும்ப திரும்ப என்னையே சந்தேகப்படுற. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, நான் உனக்கு பொருத்தமானவனா இல்லையான்னு தோணுது மாயா. சீனு, மாயா மேல இந்த அளவுக்கு வெறுப்ப காட்டுறதும் ஒரு வகையில நமக்கு நல்லதுதான். வெறுப்ப அப்படியே விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா பெரிய விரிசலாக்கி புருஷன் பொண்டாட்டி 2 பேரையும் பிரிக்கணும். அந்த மாயா இருக்கிறதுனாலதான் ஒவ்வொரு தடவையும் நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோம். அவளை அந்த வீட்ல இருந்து துரத்திட்டோம்னா நிச்சயமா வெற்றி நமக்கு தான். அம்மா, அம்மா, என்னடா? ஷூ, இவன் வேற. டேய், இருடா வரேன். டேய், என்னடா கத்திக்கிட்டே இருக்க? ஷூ, அம்மா கப்பல் உள்ளான்னு வந்தனா அப்படியே தண்ணி கீழே கொட்டிருச்சுமா. உன்னு அம்மா, அம்மா, லீவ் விட்டதுல இருந்து இதே தொலைதான். போ, துணியை மாத்து போ.
ஏ பார்வதி, 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 என்னாச்சு பார்வதி? பார்வதி, ரொம்ப ஆணவத்துல ஆடனல்ல, அதான் அந்த கடவுளுக்கே பொறுக்கல. நீ என் தலையில ஏறி உட்காரணும்னு நினைக்கிற, ஆனா பாத்தியா கடைசியா என் அண்ணனோட கால்ல போய் நீயா விழுகிற மாதிரி ஆயிடுச்சு. இனியாவது ஒழுங்கா இருக்க பாரு. உனக்கு போய் புத்திமதி சொல்றேன் பாரு. பார்த்து பத்திரமா. சுவிட்ச் ஆன்ல இருக்கா? இதுங்க நடிச்சாலும் நடிக்குங்க. ஆன்ல தான் இருக்கு. ஏங்க சிவாவாவது அடிச்சாவது எங்களை காப்பாத்துனா, ஆனா நீங்க அப்படியே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லடி, நான் காப்பாத்தலான்னு தான் நினைச்சேன். அது சம்சாரமா மின்சாரமான்னு பார்த்தேன். அதுக்குள்ளதான் சிவா மச்சான் வந்து காப்பாத்திட்டார்ல. அப்புறம் என்ன, சிவா உங்களோட குத்துக்கள் மாதிரி நிக்கிறல்ல. பார்வதி, அடி பலமா? எனக்கு ஷாக் அடிச்சதும் அடி விழுந்ததும் பத்திலாம் கவலை இல்ல. தவறி விழுந்தாலும் போயும் போயும் உங்க அண்ணன் கால்ல போய் விழுந்த பாருங்க, அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. இது கூட பரவாயில்ல நீ, இது எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த மொத்த குடும்பத்தையும் நான் பழி வாங்குறேன். யாரையுமே விட மாட்டேன். என்னடா இவ்ளோ பெரிய மச்சம் இருக்கு? இது சின்ன வயசுல இருந்தே இருக்கு. இவ்ளோ பெரிய மச்சத்தை நான் வேற எங்கேயோ பார்த்திருக்கேனே. இது வேற எங்கேயோ பாத்திருக்கியா? எங்க பாத்திருக்க? தெரியல கதிர், ஆனா எங்கேயோ பார்த்திருக்கேன். எங்க இத பார்த்திருப்பேன்? நான் இத எங்கேயோ பார்த்திருக்கேன். என்கிட்ட தான் பாத்திருப்ப. உன்கிட்ட நான் இன்னைக்கு தானே பாக்குறேன். இதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ நான் இத பார்த்திருக்கேன், ஆனா டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. இவ்வளவு பெரிய மச்சம் எங்க பாத்திரம் கூட ஞாபகம் இருக்காது. நீ எல்லாம் ஒரு ஸ்மார்ட் கேர்ள். ஓஹோ, அப்போ சாருக்கு மட்டும் மச்சத்தை எங்க பார்த்தாலும் ஞாபகம் இருக்குமா? ஓ, ஞாபகம் இருக்கே. அப்போ என் உடம்புல எத்தனை மச்சம் இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம். அவ்வளவுதானே, சொல்லிட்டே போச்சு.